ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் சொல்ல போகிறேன். அண்ட் ஒரு சில ஹாப்பியான அப்டேட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்டேட்குள்ளே போயிடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் டேட்டு குழப்பம் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பாசிங் பர்சன்டேஜ், அந்த ஓவரால் பேப்பர் வேல்யூஷன் அண்ட் தேர்ச்சி விகிதம் இதெல்லாம் எப்படி இருக்குன்ற எதிர்பார்ப்பு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் ஆல்ரெடி சொன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில ஜோன்ஸ் டீச்சர்ஸ் பேப்பர் வேல்யூஷன் போயிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்ட ஒப்பீனியன் பிரகாரம் லிபரல் கரெக்ஷன்ஸ் தான் போய்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓவராலாக லிபரல் டு மாட்ரேட் லெவல் தான். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரியான பேப்பர் வேல்யூஷன் தான் போச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போன ஆண்டுகளை விட கம்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் லிபரல் அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. லிபரல் கம்பேர் பண்ணால் இதுதான் பெட்ரு. மெயின் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் டு 10 நாட்களுக்குள்ளே பேப்பர் வேல்யூஷன் ஒட்டு மொத்தம் முடிக்கணுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச். என்ன தான் 80 மையங்கள் வந்து போட்டு வேல்யூஷன் பண்ணாலும் இவ்வளோ சீக்கிரன்றது இது வரைக்குமே எங்கேயுமே பண்ணது கிடையாது பேப்பர் வேல்யூஷனு. ஸோ இவ்வளோ சீக்கிரம் பேப்பர் வேல்யூஷன் பண்ணணும்னா ரொம்ப செக் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா, எழுத்து பை எழுத்து, லைன் பை லைன் பார்க்க முடியாது. அவங்க கொடுத்துருக்க கீ ஆன்சர் ஓரளவுக்கு மேட்ச் ஆனாலே மார்க் கொடுத்துருவாங்க. இதனால் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னால், நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க பார்க்க முடியாது அண்ட் ஓரளவுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இது ஒரு மெயின் ரீசன்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேப்பர் வேல்யூஷன் டியூட்டி நடந்த கிட்டத்தட்ட 80 மையங்களையுமே மாணவர்களுக்கு போதுமான அளவு மார்க் வந்து வழங்க சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு கீ ஆன்சர் ஒத்து போனாலே நல்ல மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ரீசன் சொல்லிடலாம், ஓவரால் பேப்பர் வேல்யூஷன் நல்லா போச்சுன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேர்ச்சி விகிதம்ன்றது இந்த ஆண்டு கடந்த ஆண்டு அண்ட் அதுக்கு முந்தைய ஆண்டை கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் அதிகமாகவே வரும் தேர்ச்சி சதவீதம். அண்டு தேர்ச்சி பெறாதவர்களோட விகிதம் கொஞ்சம் கம்மியாகவே வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹாப்பியான அப்டேட்டு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல மார்க்ஸ் எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பாஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கை விட கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஸோ யாருமே ஒரி பண்ணாதீங்க, நல்ல ரிசல்ட்ஸே வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த ரிசல்ட்ஸ் டேட் கன்ஃபார்ம் ஆனோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா. ஓகேங்களா.